அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் மே 13, 2025 செவ்வாய்க்கிழமை தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் என்னென்னா, தாக்குதலை நிறுத்த பாகிஸ்தான் கெஞ்சியதுன்னு பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காரு. தாக்குதலை நிறுத்துமாறு இந்தியாவிடம் பாகிஸ்தான் கெஞ்சியது. ஆனால் அத்துமீறல்கள் நிறுத்துவதாக அந்த நாடு வாக்குறுதி அளித்த பின்னரே சண்டை நிறுத்தம் குறித்து இந்தியா பரிசீலித்தது என பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். மேலும் இந்த சண்டை நிறுத்தம் தற்காலிகமானதே, பாகிஸ்தானின் செயல்பாடுகளை பொறுத்தே அதன் எதிர்காலம் இருக்கும் என்றும் நாட்டு மக்களுக்கு திங்கட்கிழமை உரையாற்றிய போது பிரதமர் மோடி எச்சரித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி நியூஸஸ் ரொம்ப கம்மி தான், சீக்கிரம் முடிச்சிடலாம். அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும், வெள்ளம் போல் அளவற்றதாய் வரும் துன்பமும் அறிவுடையவன் தன் உள்ளத்தினால் அத்துன்பத்தின் இயல்பை நினைத்த அளவில் கெடும் அப்படின்னு இடுக்கண் அழியாமை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து விராட் கோலி ரிட்டையர் ஆகிறாரு, விடைபெற்றார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. டெஸ்ட் பயணம் அறிமுகம் 2011. இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி வயது 36. ஏஜ் கூட பார்த்துக்கோங்க, திடீர்னு இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து விடைபெற்ற விராட் கோலியின் விடைபெறும் போது வயது என்ன அப்படின்னு கேட்டாங்க. 36 ஞாபகம் வச்சுக்காங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக திங்கட்கிழமை அறிவித்தார். ஏற்கனவே T20 கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்ட கோலி இனி ஒரு நாள் கிரிக்கெட்டில் மட்டும் விளையாட இருக்கிறார்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அவரோட சாதனைகளும் சைடில் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட வாசிச்சுக்கோங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு இன்னிங்ஸில் கேப்டனாக அதிக ரன்கள் 254 அடித்தவர் விராட் கோலின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட் வெர்ஷனாக ஒன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது, வேணும்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.